ஷே ஏப்பா நீ எப்போ பேசுகிறேன்ப்பா. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் வார்த்தை பேசுகிறவனை பூரா நான் பார்த்துட்டு வரவேன். ஏப்பா உன் துண்டு கழுத்தில் போட்டு கலிங்கப்பட்டிக்காரன் ஒருத்தன் வாசிக்கான், மைக்கை பிடிச்சி வாசிக்கான். என்னப்பா அவன் தமிழ் வார்த்தைகளை சொற்பொழிவாக எடுத்து விடுதான். தமிழ் வார்த்தை அமைதியாக போடா, அமைக்கி போடா, அரசியல்வாதி விரிக்காதா, கலிங்கப்பட்டி சங்கரங்கோயில் கிழக்க கலிங்கப்பட்டி கருப்பு துண்டு அவனை கொஞ்சம் ஆட்டி விட்டுறப்பா, ஆட்டி விட்டுரு. இதோ அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுரு. கருப்பு துண்டு போன நீ ஆடையில் உட்காந்துட்ட. இவன் கணக்கு நம்ம முடிக்காமல் இருந்தோம்ல. மைக்கை பிடிச்சி குழாயை பிடிச்சி வாசிக்கான். எப்படி வாசிக்கான்? அருமையாக வாசிக்கான். அவனோட சேர்ந்தவன் கொட்டு ஊதான், கொட்டை அடிக்கான், கொட்டு மேலே அடிக்கான், விடிய தட்டி அடிக்கான். அப்போ பிடிச்சி ஆட்டணும்ல. எல்லாம் உழைப்பு இல்லாமல் ஓடி மைக்கை பிடிச்சி வாசிக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அப்படியே வேர்வை சிந்தாமல் அந்த பேப்பரை உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கி ஆட்டுதான். அப்போ எப்படி கெட்டிக்காரனாக இருப்பான்? எல்லாம் பேப்பருக்கு அலைகிற இந்த கருப்பு துண்டு, நீ கருப்பு வேட்டி கருப்பு துண்டு போட்டிருக்க, ஆட்டி விட்டுரு. ஆட்டி அப்படியே இவனோட சேர்ந்த தொண்டர்கள் பூரா அப்படியே ஆட்டி விட்டுரு. ஏற்கனவே கைலாசத்தில் ஒருத்தன் வந்திருக்கான். கணக்கு இன்றைக்கி தான் நம்ம போட்டிருக்கோம். முடிச்சு விட்ருப்பா. முக்கால் சத்தியம். கலிங்கப்பட்டி புரியுதா? கலிங்கப்பட்டினா என்னன்னு தெரியுதா? கோயில்பட்டி கைத்தாறு எல்லாம் அந்த லைன் வரும் பூரா. அந்த நேரம் ஈவா சிரிக்கிமா மாட்டுவா. புரியுதா? மூளை கூடுதலால் உள்ளவன், மூளையை சிந்திக்கிறவன். ஏண்டா இவனுக்கு எல்லாம் தெரியும். கடவுளுடைய சொத்து தான் எல்லாம், ஜமீன் உள்ள கணக்கு எல்லாமே இந்த பேருக்கு தெரியும். எப்படி விளையாடுதான்? அவனுக்கும் அந்த பேப்பர், காகித பேப்பர், செத்த பேய் பேப்பர், வாரிசோட கொடியை பிடிச்சி ஆட்டம்னு நினைக்கான். கொடியை மேலே தூக்கி பறக்க விட்ருக்கான். அந்த கொடியை அவன் வீட்டில் சரிச்சு விட்றப்பா, கந்தல் கோலமாக ஆக்கி விட்ரு. கலிங்கப்பட்டி சங்கரங்கோயில் கணக்கு முடிஞ்சு போச்சு. அரசியல்வாதி எல்லாம் சங்கரங்கோயில் ஃபுல்லாக உள்ளே மாட்டுவான். முக்கால் சத்தியம்பா.